ஹாய் கைஸ். ஜூலை மந்த்துக்கான கிராசரிஸ், வெஜிடபிள்ஸு வாங்க நாங்க கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வீட்டு மந்த்து செலவுக்குன்னு சொல்லி என்கிட்ட ஒரு அமௌண்ட் குடுப்பாங்க. அதுலேருந்து நான் ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே ஒரு சின்ன சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வீட்டு செலவு நான் வாங்குவேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புக்கு படிச்சேன். அது ரி ரிச் டாட் புவர் டாட் அப்படிங்கிற ஒரு புக்கு. அந்த கதைய பத்தி நான் உங்ககிட்ட சின்னதா ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிச் டாட் அப்படின்னா பணக்கார அப்பா, புவர் டாட் அப்படின்னா ஏழை அப்பா. பணக்கார அப்பா என்ன பண்ணுவாங்களாமா, அவங்களுக்கு இப்போ ஒரு மாசம் ரூ. 10,000 சேலரி வருது அப்படின்னா, ரூ. 10,000ல ஒரு ரூ. 1,000 சேவிங்ஸ் எடுத்து வைப்பாங்களாமா. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கான செலவு பார்ப்பாங்களாமா. புவர் டாட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கும் சேம் அதே ரூ. 10,000 தான் சேலரி வரும். அவங்க நம்ம செலவெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில ஒரு ரூ. 1,000 எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களாமா. ஆனா செலவெல்லாம் முடிச்சுட்டு கையில சுத்தமா நம்ம கையில காசு இருக்காது. அதே தப்ப நானும் பண்ண விரும்பல. அதனால பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் என் கையில காசு குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி சின்னதா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாக்ஸ் மாரி வாங்கி வாங்கி மாசம் ஒரு ஸ்டாக் வாங்குனா கூட எனக்கு யூஸ் தான். வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டாக் அந்த குரோத் ஆக எனக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அது இல்லாம வருஷத்துக்கு ஒரு டைம் டிவிடெண்ட் அமௌண்ட்டும் கிடைக்கும். அந்த டிவிடெண்ட் வச்சு கூட நம்ம இன்னொரு ஸ்டாக்கு கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறையா பேர் உண்டியல்ல காசு போட்டு சேவ் பண்ணுவாங்க. மாசம் ஒரு ரூ. 500 ரூ. 1000 அப்படின்னு சொல்லி உண்டியல்ல சேவ் பண்ணுவாங்க. என்னோட மைண்ட் தாட்ல என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம மாசம் ஒரு ரூ. 500 உண்டியல்ல போட்டு சேவ் பண்ணுனா, 1 இயர்ல அந்த அமௌண்ட் குரோத் ஆகாது. 1 இயர் வரைக்குமே அந்த ரூ. 500 அப்படியே தான் நம்ம உண்டியல்ல இருக்கும். அதே நம்ம கரெக்ட்டான ஒரு முதலீடுல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, 1 இயர்ல நம்ம போட்ட ரூ. 500க்கு வளர்ந்திருக்கும். ரூ. 500ங்கிறது ரூ. 600 அப்படின்னு நமக்கு ஒரு ரூ. 100 1 இயர்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் சின்ன அமௌண்ட்டா இருந்தாலும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது. நான் என்னோட அனுபவத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் யூஸ் பண்ணாலும், அங்க போய் நீங்க ட்ரேடிங் அக்கவுண்ட் கேட்டீங்கனாலே ஓப்பன் பண்ணி குடுப்பாங்க. அதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குறதா இருந்தாலும் நீங்க ஸ்டாக் வாங்கிக்கலாம். ஆனா ட்ரேடிங் போறீங்க அப்படின்னா, நீங்க நல்லா ஒரு டைமுக்கு 100 டைம் யோசிச்சுட்டு நீங்க ட்ரேடிங் கத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா, நான் இந்த மந்த்துக்கான கிராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டேன். எனக்கு நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் மாரி போட்டு எடுத்துட்டு போயிருவேன் மார்க்கெட் போகும்போது. வீட்ல என்ன திங்ஸ் இல்லையோ, அத மட்டும் தான் நான் வாங்குவேன். எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க மாட்டேன். அப்படி எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்குறதா இருந்துச்சுன்னா, நான் குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு அந்த மாதிரி மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா வாங்குவேன். மத்தபடி தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்க மாட்டேன். நான் இந்த கிராசரிஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு டோட்டலா ரூ. 2,600 ரைஸோட சேர்த்து. நான் 10 கிலோ தான் ரைஸ் வாங்குவேன். எனக்கு ஒரு 25 கிலோ வாங்கி வச்சேன் அப்படின்னா, அதில சின்ன பூச்சி வண்டு மாரி வர ஆரம்பிச்சுருது. நாங்க யூஸ் பண்ணாம அது அப்படியே இருக்கு. எனக்கு ரைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் திரும்ப போய் வாங்கிக்குவேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்துக்கான என்னோட கிராசரிஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட காட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் போனா நெறைய இடத்துல பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் சொல்லி வைப்பாங்க. அந்த பொருள் நமக்கு ஆக்சுவலா தேவையே இருக்காது. ஆனா, அவங்க ஆஃபர் போட்டுட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்குவோம். ஆனா, அந்த தப்பு நான் எப்பயுமே பண்ண மாட்டேன். எனக்கு அது தேவைன்னா மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் வாங்குவேன். இல்லாட்டி நான் அந்த ப்ராடக்ட்டே வாங்க மாட்டேன். இந்த மந்த்துக்கான கிராசரிஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போயிட்டேன். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்பயுமே இது பழமுதிர் நிலையம் அந்த மாதிரிக்கெல்லாம் போமாட்டேன். நான் மார்க்கெட் எங்க ஏரியால எந்த மார்க்கெட்ல எனக்கு நல்லா பெஸ்ட்டா சீப்பா கிடைக்குதோ, அங்க தான் நான் போய் வாங்குவேன். அங்க பார்த்தீங்க அப்படின்னா, நானு ஒரு 2 வாரத்துக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கி வச்சுருவேன். அதே மாரி பழமும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நமக்கு நல்லாவே சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கும். இப்ப இந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ, அந்த ஃப்ரூட்ஸ் நமக்கு சீப்பா குடுப்பாங்க. இப்போ ஒரு ஆப்பிள் இந்த டைம் நமக்கு கம்மியா இருக்கு அப்டின்னா, நான் 2 கிலோ ஆப்பிளே பார்த்தீங்கன்னா, ரூ. 100 அப்டின்னு சொல்லி வித்துட்டுருந்தாங்க. அந்த மாரி வாங்குனேன். சீசன் டைம் இப்போ கொய்யாப்பழம், மாம்பழம் சீசன் டைம்லாம் 2 கிலோ மாம்பழமே ரூ. 100 அந்த மாதிரி விப்பாங்கல்ல. அந்த மாதிரி நான் 1 கிலோ, 2 கிலோன்னு வாங்கி வச்சுருவேன். பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்சு வரப்போ தினம் கொஞ்சம் கட் பண்ணி குடுப்பேன். பாப்பா அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப குழந்தைங்க எப்பயுமே ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க.
நான் வந்து இந்த சின்ன சின்ன 1/4 கிலோ பாக்கெட்டு, 1/2 கிலோ பாக்கெட்டு அது மாரிலாம் வாங்க மாட்டேன். 1 கிலோ பாக்கெட்டு அந்த மாதிரி நான் வாங்கி வச்சுக்குவேன். பாப்பா ஸ்கூல் முடிஞ்சு வந்து ஏதாவது டீக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னாலும், சின்னதா ஒரு பாத்திரத்தில போட்டு குடுத்தேன் அப்படின்னா, அவங்க அளவா சாப்பிட்டுக்குவாங்க. எனக்கு வந்து அது வந்து 2 வாரத்துக்கே வந்து கரெக்ட்டா இருக்கும். நான் 2 வாரத்துக்கு வந்து ஒரு டைம் வந்து நான் காய்கறி வாங்குவேன். அதுவும் இந்த காய்கறி எனக்கு 2 வாரத்துக்கு மேலேயே வந்து யூஸ் ஆகும். இதில இல்லாத காய்கறி மட்டும் நான் திரும்ப போய் மார்க்கெட்ல வந்து நான் வாங்கிக்குவேன். அதே மாரி சமையல் செய்யும்போது எந்த காய்கறி வந்து ரொம்ப வாடியிருக்கு, இல்ல அழுக போற ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்த்து வச்சுருவேன். அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டா நான் சமையல் செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த மந்த்துக்கான பட்ஜெட்டுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கால்குலேஷனும் போட்டு காட்டியிருக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கடைசியா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மந்த்து வெஜிடபிள்ஸுக்கும், கிராசரிக்குன்னு சேர்த்து எனக்கு ஹஸ்பண்ட் வந்து ரூ. 6,000 குடுத்தாங்க. ரூ. 6,000ல பார்த்தீங்கன்னா, நான் கிராசரிஸ் வந்து அரிசி அதெல்லாம் சேர்த்தே வந்து ரூ. 2,600 வாங்குனேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, வெஜிடபிள்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாமே சேர்த்து வந்து எனக்கு 9,000 வந்துச்சு. அதுக்கப்புறம் சண்டே வந்து நான் நான்வெஜ் எடுக்கிறதுக்கு வந்து ரூ. 400 எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நானு அந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன்ல, அது வந்து எனக்கு ரூ. 9,000 வந்துச்சு. இது எல்லாம் போக பார்த்தீங்க அப்படின்னா, என் கையில வந்து ரூ. 1,200 அந்த மாரி இருந்துச்சு. ரூ. 1,200 பார்த்தீங்கன்னா, இனி இருக்கிற 3 வாரத்துக்கு வந்து நான் 400, 400ன்னு போட்டாலும், இந்த மாசத்துக்கு வந்து நான் ஃபுல்லாவே நான் ரன் பண்ணிருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, என்னோட சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு வந்து நான் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க் யூ. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.